அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே உபவாசம் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க, உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்து ஜெபிக்க நம்ம கர்த்தர் கொடுத்துருக்கிற நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நம்முடைய பலத்தினால் சில காரியங்களை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, ஜெபத்தினால் நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ ஜெபிக்க கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு வழி தான் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி ஜெபம். ஒன்று. இரண்டாவது, அதுலேயும் விசேஷமாக வருத்தி நம்ம கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக வாழ்க்கையில் கிரியை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அதெல்லாம் உபவாசத்தோடு உடலை வருத்தி நம்ம சரீரத்தை ஒடுக்கி நம்ம செய்கிற இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் கண்டிப்பாக பதில் கொடுப்பார். இன்றைக்கி நிறைய பேர் வரல, பரவாயில்ல. அழைக்கப்பட்டவர்கள் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க சொல்லலாம். நான் நிறைய பேர் வந்திருப்பாங்க. எப்பவுமே ஒரு 20 பேர் 25 பேர் இருப்போம். இன்றைக்கி நிறைய பேர் இல்லை. ஓகே, பரவாயில்ல. கர்த்தர் முன்குறித்த நபர்களுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கி அப்படின்னா நான் தான் நினச்சேன் வந்தபோது இன்றைக்கி ஒரு 10,000 ஆர்டர் கொண்டு வந்து வச்சுக்குவோம். 10,000 கொண்டு வந்திருக்காருன்னா இருக்கிறவருக்கெல்லாம் வீதிச்சு கொடுத்துருந்து எப்படி கொடுத்துருப்பாரு. ஒரு 1000 வந்திருக்கும், ஒரு 500 வந்திருக்கும். ஆனால் நிறைய பேர் ஆள் கம்மியானதுனால வீச்சு கொடுக்கும்போது என்ன வீதம் நமக்கு வந்திருக்கிற பங்கு இன்னைக்கு ரொம்ப அதிகம் நினைக்கிறேன் உண்மையாகவே. ஏன்னா நிறைய பேர் இருந்திருந்தாங்கன்னா நமக்கு கம்மியாக பங்கு கிடச்சிருக்கோம். இன்னைக்கு கொண்டு வந்தது கர்த்தர் கொண்டு வந்த ஆமாம், ஒரு பணமாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு பரிசு பொருளாக இருக்கட்டும், எப்படியா இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ நம்ம இருக்கும்போது குறைவாக இருந்ததுன்னா ஆட்கள் குறைவாக இருக்கும்போது என்னது நிறைய வாங்கிட்டு போகலாம். அதனால கர்த்தர் கொடுத்த யார் வர்றாங்களோ வரலையோ கர்த்தர் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஆராதிக்க முடிச்சுதான். கொஞ்ச நேரம் கர்த்தரை பாடணும், கர்த்தரை துதிச்சோம். ஆள் குறைஞ்சி வச்சா ஆண்டவரேன்னு சொல்லி ஆராதனை குறைஞ்சி வச்சா இல்லை. கர்த்தர் யாருடைய ஆராதனையை விரும்புகிறாருன்னா 1000 பேர் இருந்தாலும் 1000 பேரும் ஆராதிக்காமல் இருந்தால் வேஸ்ட். ஒருத்தரோ 2 பேரோ 5 பேரோ இருந்தாலும் கர்த்தரை ஆராதிப்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை பாடும்போது கூட்டத்தை வைத்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்ல, ஆராதிக்கிறவருடைய மனதை வைத்து ஆஸ்வதிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அதனால் விடுதலை கொடுக்கிறவர் உண்மையாகவே மனதை பார்த்து தான் ஆஸ்வதிக்கிற ஒழிய கூட்டத்தை பார்த்தோ இங்கே நீண்ட நேரம் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்தோ அல்ல. ஜெபிக்கும் போது நம்முடைய மனதை பார்த்து, நம்முடைய எண்ணங்களை பார்த்து, உள்ளங்களை ஆராய்ந்து பார்த்து விடுதலை கொடுக்கிற தெய்வம் அவர். அல்லேலூயா. நல்ல தகப்பன் அவர். உண்மையாகவே நாம் ஆண்டவரை போல அழகுள்ள அருமையான கரிசனையுள்ள தெய்வம் யாருமே இல்லை. ஆமென். உண்மையாகவே அவருடைய அன்பை ருசித்து பாடும்போது, அவரை உண்மையாகவே ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது இறங்கி வந்து நம்ம ஒருத்தராக இருக்கட்டும் அந்த இடத்திலே வந்து கிரியை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாகவே. ஏன்னா அவர் ஒன்று தான் சொல்கிறத செய்கிறாமா அப்படிங்க மட்டும் தான் கேட்பாரு. நீங்கள் யாராக வேணும் எதிர்ப்போங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் சொல்கிறத செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்களா, அதை மட்டும்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு தவிர வேற அவர் எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. இவங்க பெரிய பேர் நம்ம நினைப்போம், ஒரு 10 பேர் சேர்ந்து செய்கிறதா செய்துடும் ஆண்டவரே. ஒரு ஆளாக செய்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். அப்படி தானே நிறைய நேரங்களில் யோசிக்கிறது. 10 பேர் 5 பேர் சேர்ந்து நாங்கள் செய்திருவோம். நான் தனியாக செய்கிறது ஆனால் கஷ்டமான ஒரு வேலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, கர்த்தருக்கு எப்படின்னா அவர் சொல்கிறபடியாகவே செய்யக்கூடிய நபரைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அந்த நாளிலே என்ன பண்ணுறது, ஒரே அலைச்சலாக இருந்தது, என்ன பண்ணுறது, வாசிக்க முடியலையே, தெரியலையே அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். நேற்றெல்லாம் ஒரு 11 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு நான் கரெக்டாக போகும்போது 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, ஓகே, கர்த்தர் நடத்துவார்னு சொல்லி நானும் நைட்டு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணல, படுத்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஐயோ இன்னைக்கு காலையில் என்ன சொல்கிறது அப்படி யோசிச்சிட்டே இருந்தேன். கர்த்தர் வசனத்தை கொடுத்தாரு. யோனாவின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் வாசிக்கலாமா? யோனாவின் ஒரு புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 1வது வசனம் வாசிக்கலாமே. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் என் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று அங்கே வாசிக்கிறோம். அல்லேலூயா. நாளில கர்த்தர் அதான் சொல்றாரு, யோனா எங்கிருந்து ஜெபம் பண்ணானா, தன் தேவனுடைய வார்த்தைக்கு விலகி ஓடினவன், ஆனால் மீனின் வயிற்றிலே இருந்து அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா.
அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர் என்று சொல்லி அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இவனுக்கு விடுதலை கிடைச்சிச்சா கேட்டா விடுதலை கிடைக்கல. அவன் எங்க இருக்கா? என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. ஆமா, அவருடைய அதாவது நடு ஆழத்துல நெடு கடல்ல போய் என்னை தள்ளி விட்டுட்டீங்க. அப்ப தள்ளிவிட்டு நீரோட்டம் என்னை சூழ்ந்தது அப்படின்னா, அங்க அலைகள் மத்தியிலே அவன் சூழ்ந்து கொண்டான். உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என்னை என் மேல் புரண்டு வந்து நீரோட்டம் வந்து மூடி அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்கும் போது, அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 4, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். ஆமா, அங்க சொல்லுங்க, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். அந்த சூழ்நிலை பார்த்தபோது அவன் சொல்லி, ஆண்டவரே என்னை வெறுத்துட்டாரு, ஆண்டவரே என்னை கைவிட்டுட்டாரு என்று சொல்லி அவன் தள்ளப்பட்ட சூழ்நிலை அவன் உணர்ந்து, ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். அங்கதான் ஜெபம் பண்றான். அப்பதான் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை விட்டுருங்க, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கர்த்தரை பார்த்து கதறான். இந்த இடத்துல அலைகள் சூழப்பட்ட நடு ஆழத்திலே அவன் கப்பலிலிருந்து தூக்கி எறியப்படுகிறான். அந்த தூக்கி எறியப்பட்ட சூழ்நிலையிலே ஆலையின் மத்தியிலே கடற்பாசி சுத்தி கொண்ட சூழ்நிலையில துதிக்க முடியாம ஜெபிக்க முடியாம, ஐயோ என்னை ஆண்டவர் தள்ளி விட்டுட்டாரு, என தூக்கி போட்டதை அவன் எப்படி நினைச்சிட்டான், கர்த்தரே என்னை தூக்கி போட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப நெருக்கப்படுகிற நேரத்தில் அங்க சொல்றான், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் முயற்சி செய்யறது விடவே இல்லை. ஏன்னா ஒரே வழி ஆண்டவர் மட்டும்தான். ஆலயத்துக்கு போறதை அவன் விடவே இல்லை, ஆலயத்தை நோக்கி ஜெபம் பண்றதை விடவே இல்லை, ஆலயத்தில் தேவனை நோக்கி பார்த்து அதை ஜெபிக்கிறத அவன் விடவே இல்லை. நெருக்கத்தின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, பிரச்சனை மத்தியிலே சூழ்ந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜீவன் போக போகுது, இருந்தாலும் அவன் தேவனை ஆலயத்தை நினைச்சு ஜெபிக்கிறத பார்க்கிறோம். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். அல்லேலூயா. அங்க என்ன பாப்பனா, ஆலயத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவேன், ஆலயத்தை நினைப்பேன், ஆலயத்துக்கு வருவேன். நெருக்கப்பட்ட சூழ்நிலையில அவன் எதை தெரிந்து கொண்டான் என்று சொன்ன, ஆலயத்துக்கு வருவதை அவன் தெரிந்து கொண்டான், ஆலயத்தை நினைப்பதை தெரிந்து கொண்டான். இக்கட்டின் வேலையில, மரணத்தின் பாதையில ஏதாவது தப்பிக்கிறதுக்கான வழி கிடைக்குமாங்கிற பார்க்கிலும் அவன் தெரிந்து கொண்ட ஒரு இடம் எங்கன்னா, ஆலயத்தின் மேலே வாஞ்சியாய் இருந்து ஆலயத்தை நினைத்து பார்த்து கொண்டு ஆலயத்தை நோக்குவேன் என்று சொல்லி தன் உள்ளத்தில் ஜெபித்தான். தேவனை நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி உள்ளத்தில் ஜெபிச்சதுனால கர்த்தர், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, மூச்செடுக்க முடியாம என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. தலையை அப்படியே கடற்பாசி, கடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு செடி, அது அந்த கடற்பாசி அவன் தலையை சுத்தி கொண்டு மூச்சு எடுக்க முடியாம அந்த தடுமாறக்கூடிய சூழ்நிலை. நீந்தல் தெரிஞ்ச ஆளு கூட என்ன பண்ணிடுவான், கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆகி என்ன ஆயிருன்னா விட்டுருவான். அப்படிப்பட்ட சொல்ல தண்ணீர்கள் பிரயாண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆடி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. சூழ்நிலை ரொம்ப மோசம், மூச்செடுக்க முடியல, கையை காலை நீட்ட முடியல. அதுக்கு இடையில இருந்து அவன் கர்த்தரை ஆலயத்தை நோக்கி கூப்பிடுகிறான். அல்லேலூயா. அப்ப ஆலயம் என்று சொன்னா தேவனுடைய ஆலயம், இந்த ஆலயத்தினுடைய மகிமையை மிக பெருசா இருக்கிறதுனால அந்த ஆலயத்தில் அந்த நாட்களிலே எருசலேமின் தேவாலயத்தை ரொம்ப பிரபலமா இருக்கும். அந்த தேவாலயத்தை நோக்கி தான் ஜெபம் பண்ணுவாங்க. தேவாலயத்துக்கு போவதை மிகவும் ஒரு பரிசுத்த பிரயாணமாக, ஒரு புனித யாத்திரையாக எல்லாம் சொல்லி ரொம்ப அருமையா தேவன் உலாவுகிற இடத்த இருந்ததுனால
அந்த ஆலயத்தின் மேல ரொம்ப அவங்க வைராக்கியம் இருப்பாங்க. ஆலயத்துக்கு போறதுல எந்த ஒரு குறைபாடு இருக்காது. அங்க பலி செலுத்த வேண்டிய முறைமைகள் இருக்குது. அங்க பலி செலுத்துவதற்கான ஆசாரியர்களும் எல்லா லேவியர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் காவல் காக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. உள்ள பணிவிடை செய்யறதுக்கு இருப்பாங்க. பலி செலுத்துறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க. பலி பொருளை சுட்டெரிப்பதற்கு ஒருத்தர் இருப்பாங்க. அப்படி நிறைய வெரைட்டியாஸ் அங்க வந்து நடந்துட்டே இருக்கும். வெரைட்டியா ஒவ்வொரு பக்கமும் ஆட்களை போட்டு பராமரித்து அந்த ஆலயமானது ரொம்ப அருமையாய் பராமரிக்கப்பட்ட ஒரு ஆலயம். அதனால தான் தேவனுடைய மகிமை அங்கே தங்கி இருந்தது. அங்க வந்து விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் செவி கொடுக்கிறவரா இருந்தாரு. எப்பேற்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு போய் ஜெபம் பண்ணாங்கன்னா கர்த்தர் ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறவரா இருந்தார். அதனால தான் தானியேலும் 3 நேரமும் எருசலேமுக்கு நேராக அடிமையாயிருந்த இடத்திலிருந்தும் பலகணிகளை திறந்து வைத்து 3 வேளையும் அந்த எருசலேமை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணினானாம். இங்க இவர் யோனா சொல்றாரு, நான் நெருக்கத்தின் ஆழியினை சூழ்ந்து கொண்டு கடற்பாசி என்னை தலையை சுற்றி கொண்ட போதும் ஆலயத்தின் மேல என்ன பண்ணினானா, அவன் நோக்கி பார்த்து ஜெபித்தான். ஆலயங்களுக்கு நேராக என் கண்களை எடுத்து என்ன பண்ணானாம், ஜெபம் பண்ணினேன் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப ஆலயம் என்று சொன்னா தேவ சமூகம், உண்மையாகவே அந்த மகிமை தங்கின இடம். அங்க வரும்போதே புதிய பலன், அங்க வரும்போது எந்த தொந்தரவு இல்லாம கர்த்தரை ஆராதிக்க முடியும். வீட்டில் பாருங்க, குழந்தை ஓடும் வரும், டிவி போடுவாங்க, ஆஃப் பண்ணுவாங்க, யாரோ வந்து கூப்பிடுவாங்க, ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, இங்க யாராச்சும் வருவாங்களா? யாரு வரும்? ஆலயம் என்று சொன்னா தேவனை மெய்மறந்து எந்த சிந்தை இல்லாம, எந்த எண்ணங்கள் இல்லாம, எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம நம்ம துதிக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஆலயம். அல்லேலூயா. இந்த ஆலயம் என்று சொன்னா வீட்டுல இருந்து இந்த நேரத்தை வீட்லயும் ஜெபம் பண்ணலாமே, ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணி பாருங்களேன், இங்க ஜெபம் பண்ற மாதிரி ஜெபம் பண்ண முடியாது, இங்க துதிக்கிற மாதிரி துதிக்க முடியாது, இங்க சத்தம் போடுற மாதிரி சத்தம் போட முடியாது. 4 பேர் வருவாங்க, என்னது காலிங் பெல் சவுண்டு கேட்கும், வீட்டில் வண்டி போற சவுண்டு கேட்கும், அல்லது யாரோ வந்து கூப்பிடுவாங்க, யாரோ ஒருத்தர் தண்ணி எட்டு வாம்பாங்க, சாப்பாடு போடுவாங்க, வீட்டுக்கு சத்தம் உண்டாக்குவாங்க, மொபைலில் சவுண்டு கேட்பாங்க, எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஆனா ஆலயம் என்று சொன்னா இங்க வந்தா எந்த குறிச்சு யோசிக்க வேண்டாம், எதை குறித்து சிந்திக்க வேண்டாம், கர்த்தரை மாத்திரம் மெய்மறந்து துதிக்கிற ஒரு இடம் தான் ஆலயம். அல்லேலூயா. அந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணும்போது அந்த ஆலயத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்குது. அந்த ஆலயத்துக்கு ஒரு கட்டணம் தான், ஒன்றுமில்லாத ஒரு பிள்ளை செவரால் கட்டப்பட்டது தான். ஆனா ஆலயத்துக்குன்னு வந்து ஜெபம் பண்ணும்போது அந்த இடத்துல தேவன் வைத்திருக்கிற மகிமை மிக மிக அருமையான ஒரு மகிமை. அல்லேலூயா. நேத்து ஒருத்தரை பார்த்தேன், அவரு இல்லை பேச சொன்னாரு, ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிலிருந்து என் லைஃப்பில் பெரிய ஒரு மாற்றங்கள் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரே ஆஃபீஸில் ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், ஒரே நெருக்கம். ஆனாலும் அடிக்கடி ஆலயத்தில் வந்து நான் ஜெபம் பண்ண போகிறதே இல்லை. எப்பெல்லாம் ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிறனோ அன்னைக்கெல்லாம் வந்த பிரச்சனையெல்லாம் மேற்கொள்வதற்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அப்படின்னாரு. 2 நாளைக்கு முன்னாலேயும் முந்தா நேற்று நம்ம ஒரு பிரச்சனையா, பயங்கரமான பிரச்சனையா, எம்டி கைவிட்டாராம், பொருள் வாங்கினவங்க கைவிட்டாங்களாம், அனுப்பினவங்க கைவிட்டாங்களாம், இவர் மேல எல்லா பழியும் போட்டுட்டு இவங்க எல்லாம் ஒதுக்கிட்டாங்களா. ஆண்டவரே என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில வழக்கமா நான் ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போவேன். அதே போல அன்னைக்கு ரொம்ப டென்ஷன், நைட்டு 11 மணி 12 மணி வரை நான் ரொம்ப அலைஞ்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு வேண்டி நானா வண்டி எடுத்துட்டு போய் ஈரோடா பெருந்துறை எங்க சொன்னார் அந்த வர போய் அங்க பேசி பார்த்துட்டு வந்தேன். ஒண்ணுமே செட்டில் ஆகல, எல்லாரும் கைவிடிச்சிட்டாங்க. நான் யாருக்கு வேண்டிய இது பண்ண ரொம்ப ஃபெட்டப் ஆகி சே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உடைச்சிட்டு வந்து டீ சாப்பிடலாம், 11 மணியா 12 மணிக்கு ராத்திரிக்கு நான் டீ கடையில் வந்து டீ சாப்பிட்டு ஆண்டவரே சொல்லி கூப்பிட்டு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சொன்னாரு, இன்னையோட பிரச்சனை எல்லாம் முடிய போகுதுன்னு சொல்லி சொன்னாரு. ஆண்டவருடைய அப்ப என்னோட கேள்வி, அவரோட கேள்வி கேட்டு இருந்தாராமா, எப்படி ஆண்டவரால் அற்புதம் பண்ண முடியுது, சும்மா ஜெபம் பண்றாங்களே சொல்லி ஒரு என் தேவன் எனக்கு ஏதாகிலும் செய்திருவான்னு சொல்றாங்களே, எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருந்தேன். ஆண்டு சொன்னாரா, எல்லா சூழ்நிலையும் அடையப்பட்ட போதும் என்னால தான் திறக்க முடியும் சொல்லி சொல்ல முடிஞ்சது அப்படின்னாரு. ஒரு சிம்பிள் கொடுத்தாரு. அடுத்த நாள் காலையில் எப்பவும் வழக்கம் போது ஜெபம் பண்ணிட்டு தான் போவேன், அல்லது வரும்போது ஜெபம் பண்ணுவேன். ஆலயத்துக்கு போகலாமா வேண்டாம், ரொம்ப டென்ஷன், எனக்கு போய்த்த பிரச்சனைகளை சரி பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னப்போ ஆண்டு சொன்ன, நீ ஆலயத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். ஆலயத்துக்கு வந்து ரொம்ப நெருக்கம், அதாவது வர்றதுக்கே நேரம் இல்லை, அங்கே போய் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கே நேரம் பத்தாது. அப்படி இருக்கும்போதும் ஆலயத்துக்கு வந்து ஜெபம் பண்ண சொல்லி போட்டு வந்து ஆலயத்தில் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு போனேன். போய் அங்கே காரியங்களை பார்க்கும்போது காரியங்கள் எல்லாம் மாறுதலாக முடிஞ்சு எனக்கு ஃபேவராக கத்துறான், அதே அப்படியே திருப்பி போட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் என்னை அந்த ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணும்போது கத்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நேற்று அந்த ஒரு கடையில் வச்சு எதாச்சியாக பார்த்த பாஸ்டர் அப்படி சொன்னாங்க அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம்.
நான் ஒவ்வொரு டைமும் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் அநேக முறைகள் வந்து நான் ஜெபம் பண்ணி தான் போவேன். எப்பெல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்க ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறோனோ அப்பெல்லாம் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்காரு. அதனால் கர்த்தர் உண்மையாகவே ஆலயத்தில் தேவ மகிமை இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். வந்துட்டு போகும்போதெல்லாம் நான் ஆவிக்குள்ளாய் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்குறேன், என் வேலையில் பெரிய மாற்றத்தை பார்க்குறேன்னு சொல்லி நேற்றைய தினத்தில் ஒரு சாட்சியை கேட்டேன். ஹல்லேலூயா. உண்மையாகவே ஆலயம் என்று சொன்னால் தேவன் வாசம் பண்ணுகிற, தேவன் இறைவிடுகிற, தேவன் உலாவுகிற ஒரு இடம் தான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல வந்து இதே மாதிரி 2 வாரத்துக்கு முன்னால் ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் சொன்னார், நான் டெய்லி இப்போ ஜெபம் பண்ண தொடங்கி 140 நாள் ஆச்சு. இந்த ஆலயத்தை வந்து டெய்லி நான் ஜெபம் பண்ணி தான் போயிட்டு இருக்கிறேன். என் லைஃப்பில் இதுவரை அப்படி இல்லாமல் 140 நாட்களுக்கு முன்னால் நான் வருவேன், எப்படாச்சும் ஒரு நாள் வருவோம், அப்படி போயிட்டு இருப்போம். ஆனால் அப்படி இல்லை, இன்னையோட 140 நாள் ஆச்சு. எனக்கு தெரியாமல் எனக்குள்ளே சரி பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு. எனக்கு ரொம்ப, அதாவது இதுவரை நான் என்னுடைய ஜெபத்தையே நான் மாற்றிட்டேன், என்னுடைய விண்ணப்பத்தையே நான் மாற்றிட்டேன். நான் வாழ்கிற வாழ்க்கையே ஒரு கேள்வி, ஆண்டவர் நிறைய காரியத்தை கேள்வி கேட்டார். இப்போ தான் நான் உணர்ந்திருக்கிறேன், நான் எனக்கு வேண்டிய கேள்வி ஜெபம் பண்ணிட்டு, எனக்கு வேண்டிய ஊழியம் பண்ணிட்டு, எனக்கு வேண்டிய ஆலயத்துக்கு போகிறதெல்லாம் விட்டுட்டு நான் இன்னும் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஆலயத்துக்கு வந்ததுலேருந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து போய் எனக்கு ஒன்றும் தெரியல, பெருசாக மாற்றம் தெரியல. தொடர்ந்து வர 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 என் லைஃப்பில் பெரிய ஒரு மாற்றம் இந்த ஆலயத்துக்கு போகிறது நாள்லேருந்து தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியை கேட்டேன். ஹல்லேலூயா. அப்போ ஆலயம் என்று சொன்னால், அதனால தான் நான் ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருக்கிறேன், மாதத்தில் ஒரு ஃபேமிலி வந்து, ஒரு குடும்பமாக வந்து 1 மணி நேரம் ஆலயத்தை ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல காரணம், கர்த்தர் ஒரு திட்டத்தையும் ஒரு காரியத்தையும் சொல்ல வைக்கிறாருன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னால் தேவனுடைய மகிமை, தேவனுடைய காரியம். உண்மையாக ஜெபிக்கிற ஆலயம் தான் ஒரு பெரிய தேசத்திலே ஒரு எழுப்புதலை கொடுக்கும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு மனுஷனால மட்டும்தான் தேசத்தினுடைய மாற்றத்தை, தலையெழுத்தை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நம்ம பகுதி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் மாற்றக்கூடிய அதிகாரமும் அபிஷேகமும் எங்க இருக்குதுன்னா ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்து, அவன் குடும்பங்களில் அதை மாற்றத்தை கொடுத்து, சமுதாயத்திலே மாற்றத்தை கொடுக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம உண்மையாகவே நம்ம அதுக்கான முயற்சிகளை பண்ணி கண்டிப்பாக அடிக்கடி, நானும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிறதை வழக்கமாக கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த நேரம் கிடைக்குதோ வந்து உட்காந்து அவர் 1 மணி நேரம், வீட்டில் வந்து எதையாவது சொல்லி ஜெபம் பண்ணுறதை விட ஆலயத்தில் வந்து மகிமையான அந்த பிரசன்னத்தோடு கூட கொஞ்ச நேரம் சத்த போட்டு கர்த்தரை பாடி ஆராதிக்கவும் துதிக்கவும் கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல நாளிலே கர்த்தரை துதிப்பது மிக முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. அப்போ ஆலயம் என்று சொன்னால் இவ்வளவு மகிமை நிறைந்த, இவ்வளவு உன்னதமான இடத்துல வந்து தேவனை ஆராதிப்பது, துதிப்பதற்காகவே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால உன்னதமான அந்த ஆலயத்தை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறாங்களோ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆலயம் கூடி வருவதை விட்டுவிடாதபடிக்கு எச்சரிக்கை. ஏன்னா ஆலயம் என்று சொன்னா தேவன் உலாவுகிற 7 பொன் குத்துவிளக்குகள் மத்தியிலே உலாவுகிற ஒரு இடம். தேவன் 7 பொன் குத்துவிளக்கு என்று சொன்னா சபையின் நடுவிலே உலாவுகிற தேவன். அவர் சபையை எதுக்கு ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னா, தேவன் உலாவுகிற இடத்திலே வரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் ஆலயத்திலே தேவன் வாசம் பண்ணி அங்கே ஏறெடுக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறவர். இங்கே வரும்போது ஏற்றத்தாழ்வு இல்லை. இங்கே வரும்போது எல்லாருக்கும் அவங்க வீட்டில் வசதிகள் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் ஆலயத்துக்கு வரும்போது இருக்கிற வசதி எல்லாருக்கும் ஒன்று தான். இங்கே ஏசி போட்டால் எல்லாருக்கும் ஏசி, ஃபேன் போட்டால் எல்லாருக்கும் ஃபேனு, எல்லாரும் லைட் போடணும்னா எல்லாருக்கும் ஒரே லைட்டு தான். இவங்க தாழ்ந்தவர்கள் பணக்காரர்கள் யாருக்கும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தர் ஒரே விதமாய் ஆராதிப்பதற்காகத்தான் கர்த்தர் சபையிலே கொண்டு வைக்கிறார். அல்லேலூயா. இங்க வந்த ஏற்றத்தாழ்வுகளே இல்லாதபடி எல்லாரும் ஒரே நிலையில தேவனை ஆராதிப்பதற்குத்தான் கர்த்தர் இந்த ஆலயத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆலயம் என்று சொன்னா மன்றாட்டுக்கள் ஏறெடுக்கிற இடம். ஆலயம் என்று சொன்னா இங்கிருந்து தூப வர்க்கங்கள் எழும்புகிற ஒரு இடம். இந்த இடத்துல சொல்ல, இந்த ஆலயம் என்று சொன்னா இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல வந்து ஒருத்தர் தரிசனம் பார்த்து சொன்னாங்க, ஆண்டவர் இந்த புல்பீட்ல இந்த இடத்துல நின்றுட்டு ஒவ்வொரு நாட்களும் இருந்து அப்படியே ஆண்டவர் எல்லா ஜனங்களையும் அப்படியே பார்க்கிறத அடிக்கடி நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போதெல்லாம், நான் வீட்டில் ஜெபம் பண்ணும்போதும் சரி, ஆலயத்தில் ஜெபம் பண்ணும்போதும் சரி, அதை பார்க்கிறேன், தரிசனத்தை பார்த்தேன் அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா உண்மையாகவே ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னம் வாசம் பண்ணி அந்த இடத்துல தான் அற்புதங்களும் அடையாளங்களும் அதே மாத்திரம் வரக்கூடிய எல்லா ஜனங்களுடைய தேவைகளையும் சந்திக்கிற ஒரு நல்ல இடம், ஆறுதல் படுத்துகிற இடம், பிரச்சனை எல்லாம் போக்குகிற இடம். தேவன் வந்து இந்த இடத்துல அப்படியே எப்பவுமே அப்படியே நின்று, அதே மாதிரி ஒரு சத்துருடைய போராட்டத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சத்துரு
சொல்லுது, ஐயோ என்னால் கண்ணு திறந்து பார்க்க முடியல. இந்த இடத்துல ஒரு பிரசன்னம் நின்று, இந்த அந்த ஸ்டேஜில் இருந்து ஒரு ஆண்டவர் அப்படியே நின்று அப்படி வர்றாரு, என் பக்கம் வர்றாரு, என்னால் நிற்க முடியல, நான் போறேன்னு சொல்லி அந்த அசுத்தாவியை அலறி அடிச்சுட்டு ஓடுச்சு. அப்ப நம்ம நினைக்கிறோம் ஆலயத்தில் தேவனுடைய மகிமை, இதெல்லாமே இங்க ஆலயத்தினுடைய இந்த ஆலயத்தை குறிச்சான நான் சொல்றேன். அப்ப ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆலயம் என்று சொன்னா அந்த நிக்க முடியல, ஐயோ அங்க வஸ்திரம் போட்டு ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் என்னையே பார்க்கிறாரு, என்னையே இங்க நிக்க முடியல, என்னை அப்படி என் பக்கம் வர்றாரு அப்படின்னு சொல்லி அது அலறி அடிச்சுட்டு அன்னைக்கு விடுதலையாகி ஓடுச்சு. சத்துருடைய போராட்டங்கள் எல்லாம் மேற்கொள்ளுகிற ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை பற்றி நிறைய சொல்லி, இதை பற்றி நிறைய ஆலயத்தை பற்றி நிறைய ஒருத்தர் சொன்னார், இந்த ஆலயத்தை சுற்றி ஒரு பந்தாலே ஒரு பயமாக இருக்குதான். சில பேருக்கு இந்த இடத்துக்கு உள்ளே வரும்போதே பயமாக இருக்கு, ஐயோ உள்ளே வரும்போதே எங்களுக்கு நடுக்கமாக இருக்குது, எங்களுக்கு பயமாக இருக்குது இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போதே அப்படின்னு ஒரு சகோதரி சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் ஒருத்தர் சொன்ன, இந்த ஆலயத்துக்கு வந்தால் அப்படி பெரிய மகிமையை வந்தாலே ஒரு அற்புதங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத பார்க்க. ஆலயம் என்று சொன்னால் சும்மா சாதாரணமான இடம் இல்லை, ஏதோ அங்கே வந்து ஜெபிக்கிற இடத்துல தேவனுடைய மகிமை பார்க்க முடியும். ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க சுதந்திரம் இது. இது ஏன் இதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஆலயத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபம் இந்த மலை மேல் உள்ள பட்டணத்தை போல் இந்த தேசத்திற்கு நம்மை ஒரு விளக்காய் கர்த்தர் வைத்திருக்க இந்த ஆலயத்தை. அல்லேலூயா. அதனால் இந்த ஆலயத்தில் தேவனுடைய மகிமை விளங்க வேண்டும் என்று சொன்னால் ஆலயத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஜெபம், ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ ஆலயம் என்று சொன்னால் ஏதோ வந்துட்டு போகிறோம், 4 பேர் கூடி ஜெபம் பண்ணிட்டு போகிறோமே, இன்னும் உபவாச கூடி 5 பேர் தான் வந்திருக்கிற, கவலையே படாதீங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தோடு கர்த்தருடைய அன்போடு கூட ஒரு நபர் வந்து ஜெபிச்சா போதும், கர்த்தர் தேசத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அதனால உங்க சிந்தையில மாத்த, முதல்ல நம்முடைய மனசுல ஆட்களை பார்த்தா மட்டும்தான் உற்சாகம் வரும். அந்த உற்சாகத்தை முதல்ல விட்டுருங்க. கர்த்தர் சமூகத்தில் வந்து ஜெபிக்கணுங்கிற எண்ணம் மாத்திரம் வந்தா போதும். ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன்ப்பா, உங்க சமூகத்தில் வந்து ஜெபிக்கும்படியா வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அதனாலேயே அந்த வந்த ஆவியெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆட்களோ இல்லையா, எப்படி ஜெபம் பண்றது, எப்படி இது பண்றது அப்படிங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா தோத்து போய் பார்த்தீங்களா, ஜெப குறிப்பே வராது. என்னத்தான் போய் சொல்லலாம், பிரசங்கம் பண்றதுக்கு வருமா, வராது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரோட அதான் சொல்றேன், கர்த்தரிடத்துல இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, ஆண்டவரே என்ன வார்த்தை சொல்றது தெரியல அப்படின்னு 4 மணிக்கு எழுந்துச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு, முட்டிக்கு போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை போன கொடுத்தாரு, ஒரு துடுப்பு போட்டு அப்படியே போற மாதிரி, போட்டில் அப்படி போற மாதிரி ஒரு இதை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் ஓகே ஆண்டவர் யோனாவை பத்தி பேச வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வசனத்தை தியானிக்கவும் கர்த்தருடைய அந்த வார்த்தை கொடுத்துருக்க. எத்தனை பேர் வருவாங்க தெரியாது எனக்கு, ஆனா சொல்ல வேண்டியது சொல்லணும். நம்மளுக்கு மேலே யார் வந்திருக்காங்களோ வரலையோ அதெல்லாம் மேட்ரு. ஆண்டவர் சொன்ன வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த 13 பேர் அந்த போட்டில் இருந்து துடுப்பு போட்டு அந்த அப்படி போற மாதிரி ஒரு இதை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தின நான் 2 சம்பவங்கள், இதான் புதிய ஏற்பாட்டில் வர்றதா அப்படின்லாம் இல்லை. ஆண்டவர் உறுதியாக சொன்னார், இந்த யோனாவினுடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றங்களை கர்த்தர் கொடுத்தாரோ அதே போல நம்முடைய மாற்றம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்குள் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தினதுனால அந்த வசனத்தை நம்ம இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். தண்ணீர்கள் பிரயாண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. இப்படிப்பட்ட நெருக்கத்தின் நேரத்தில் யோனா ஜெபிக்கிறாரு. 4வது வசனம் வாசிக்கலாம். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடி தள்ளப்பட்டேன், நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். இன்னமும் உமது பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றான். அல்லேலூயா. இங்க யோனாவை குறித்து இப்பதான் நம்ம யோசிக்கிறோம். ஏன் ஆண்டவரே இவன் தள்ளப்பட்ட சூழ்நிலைக்கு ஏன் போனான், ஏன் இப்படி நினைச்சான் அவன்? யோனா நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் என்று சொல்லி யோனா நினைப்பதற்கு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, தேவன் சொன்ன காரியத்தை அவன் செய்யவில்லை, அசட்டை பண்ணினான், அவன் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்றான், தன்னுடைய சுயபலத்தை சார்ந்து வாழ ஆரம்பித்தான். தேவன் சொன்ன வாக்குக்கு அவன் எதிராய் செயல்பட்டதனால தேவன் கொடுத்த தண்டனையை, தேவன் கொடுத்த அடைப்பை அவன் தேவ சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டதாக அவன் எடுத்துக்கொண்டான். அவன் அப்பவும் விட்டானா விடல. யோனா தள்ளப்பட்டுட்டேன் ஆண்டவரே, நான் ஆண்டவரால் வெறுக்கப்பட்டுட்டேன், என் ஜீவன் போக போகுது, இருந்தாலும் அவன் இன்னமும் உடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். அல்லேலூயா. அந்த மரண
பரியந்தத்துல கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி பார்த்து ஜெபித்ததுனால அவன் ஜீவன் தப்பிக்கப்பட்டு கர்த்தர் அவனுக்கு ஜீவனை திரும்ப கொடுத்து தன் தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன சொல்லி இருக்கிறார்? கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்ய நினைத்து நம்மை அழைத்து இருக்கிறார்? என்ன நம்ம வாழ்க்கையில வாக்குத்தத்தம் பண்ணினார்? எதற்காய் நம்மை வேறு பிரித்தார்? எதற்காய் நம்முடைய வாழ்க்கையிலே உந்துதலை கொடுத்தார், தரிசனத்தை கொடுத்தார்? என்ன செய்யும்படியாக நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலே செய்தார்? நாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? யோனாவை போல இல்ல ஆண்டவர், அங்க போய் சொன்னா கேட்க மாட்டாங்கப்பா. நம்முடைய சுயத்தை சார்ந்து இன்னும் அவர் சுத்தத்துக்கு நம்ம இன்னும் ஒப்பு கொடுக்காம, இன்னும் அவருடைய தரிசனத்துக்கு நிறைவேற முடியாம நாம் பின்மாற்றத்தில் அல்லது தேவனுக்கு சொன்ன வாக்குக்கு எதிர்த்து பிரயாணம் பண்ண ஆரம்பித்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை சொன்னார், நம்ம இன்னும் அவருடைய கிரியை செய்ய முடியாதபடிக்கு நாம தான் தடையா இருக்கிறோமே தவிர. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 7-6 வசனம். பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்றைக்கும் என்னை அடைத்திருக்கிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. அப்பா, ஆலயத்துல அந்த ஜெபம் போனதுனால அந்த பதில் கிடைத்து அவன் ஜீவனோடு இருக்கிறேன்னு சொல்லி எப்ப சொல்றான்? மீனின் வயிற்றிலிருந்து கர்த்தரை நினைச்சு பார்த்து துதிச்சிட்டு இருக்கிறான். யாரு? யோனா. இப்ப எந்த இடத்துல வைத்து விண்ணப்பம் பண்ணானாமா? என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். கர்த்தரை அவன் துதிக்கல, நினைக்கிற ஆண்டவரே. ஏன்னா அந்த கடற்பாசியெல்லாம் சுத்திட்டு இருக்குது, அலை போட்டு மூதிட்டு இருக்குது, இவன் மூச்செடுக்க முடியாம திணறிட்டு சாக போற நேரத்துல கர்த்தரை நினைக்கிறான். அந்த நினைச்சத அப்பொழுது என் விண்ணப்பம் அதாவது அவன் வாயை விட்டு வாயை திறந்து தண்ணி உள்ள போயிடும். அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? வாயும் திறக்கல, ஒன்றும் திறக்கல. அவன் கண்ணை அதாவது மூச்சு திணறிட்டு உள்ளத்துல சிந்திக்கிறான், யோசிக்கிறான். என்ன பண்ற? ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அப்பொழுது என் விண்ணப்பம் ஒரு பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு மீனை கர்த்தர் கட்டளையிட்டு அவன் முழங்க பண்ணினார். அல்லேலூயா. ஒரு ஆயத்தம் பண்ணி வச்சிருந்த மீனை என்ன பண்ணாரு? முழுங்க பண்ணினாரு. அதுக்கப்புறம் தான் மீன் வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நினைச்சு பார்க்கிறேன், ஆமா நான் எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? நான் மீன் வயிற்றுல இருந்து ஜெபம் பண்றான். நான் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருந்தது, நெருக்கப்பட்டு கடற்பாசி என்னை சுற்றி கொண்டு கையங்காரம் அசைக்க முடியாம மூச்செடுக்க முடியாம திணறும் போது நான் உள்ளத்துல நினைச்சேன், ஆண்டவரே என்னை விடுவீங்க, என்னை தள்ளி விட்டுட்டீங்கன்னு தெரியுது, ப்ளீஸ் ஆண்டவரே நான் போவேன், நான் செய்வேன் சொல்லி அவன் உள்ளத்திலே அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அதாவது உள்ளத்திலே நினைக்க ஆரம்பிக்கிறான். அப்பொழுது அவன் ஜெபம் அந்த பரிசுத்த ஆலயத்தில் வந்து எட்டினது. உடனே கர்த்தர் அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து ஒரு மீனை அவன் கொடுத்தாரு. மீன் அவனை விழுங்கிறதுனால உள்ள போய் நின்று அவன் ஜெபம் நன்றி செலுத்திட்டு இருக்கிறான் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அவன் உள்ளத்துல யோனாவுடைய இந்த ஜெபம் மிக மிக முக்கியமான ஒரு ஜெபம். கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து அவன் ஓடி எப்படி அவன் பிரயாசப்பட்டான், எப்படி கஷ்டப்பட்டான், எப்படி அவன் வேதனைப்பட்டான் என்பதை இந்த ஜெபம் நமக்கு சொல்ல. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன். நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். ரட்சிப்பு கர்த்தருடைய. அவன் சொல்றார், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் போய் சொல்லு, நீ அந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக நான் என்ன பண்றேன், உன்னை அனுப்புறேன்னு சொன்னபோது இவன் போகாம துணிகரமாய் விலகி ஓடி தன்னுடைய சேஃபா இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணினான், விலகி ஓடுறான். நான்லாம் போய் சொல்லி இந்த ஜனங்களை ரட்சிக்க முடியாது, இந்த ஜனங்கள் எல்லாம் கீழ்ப்படியாத ஜனங்கள், இந்த ஜனங்கள் எல்லாம் விட்டு போயிடுவாங்க சொல்லிட்டு அவன் ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி அப்பதான் ஜெபம் பண்றான். இதுவரை நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்ன. இவனுடைய எண்ணம் என்னன்னா, நான் போய் சொன்னா கேட்பாங்களா, நான் போய் சொன்னா இந்த தேசத்துல மாற்றம் வருமா, நினிவே மாறுமா, இவர் போய் சொல்லுவாரு அங்க நடக்காம போகும், அல்லது நடக்காம போயிடுச்சுன்னா நான் என்ன வைவேன்,
அப்படின்னு சொல்லி இவன் மனசுல நினைச்சதுனால அங்க தேசத்துக்கு போகாம சுவிசேஷத்தை அறிவிக்காம ரட்சிப்புக்கான வழியை சொல்லாம இவன் மாற்று வழியா போகிறான். அப்பதான் அவன் சொல்றான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டு உம்மால் தள்ளப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் இன்னைக்கு நான் போவேன்னு சொல்லி நான் உறுதியா நம்புறேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்றான். போவேன் ஆண்டவரே, என் ஜீவன் தப்பிச்சேன்னா அந்த இடத்துல போவேன்னு சொல்லி அவன் பொருத்தனை பண்றான். அப்ப சொல்றான், நான் ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரேன்னு சொல்லி அங்கே ஜெபிக்கிறான். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் மீனைக்கு கட்டளையிடுகிறார். அவன் அந்த மீனினால் வயிற்றிலிருந்து அப்படி சொல்லி ஜெபம் பண்றான். அப்ப அடுத்த வசனம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அது யோனாவை கரையிலே கக்கி. அது வர ஆபத்திலிருந்து அவன் விண்ணப்பம் பண்றான், ஜீவனை காப்பாத்துறாரு. அந்த இடத்துல இருந்து ஒரு பொருத்தனை பண்றான். பொருத்தனை பண்ணதுக்கு அப்புறம் அந்த மீன் அந்த யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அல்லேலூயா. அப்ப பொருத்தனை பண்ற வர, அதை உறுதிப்படுத்துற வர அவன் மீனின் வயிற்றுக்குள்ளா இருந்து அந்த ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தருக்கு சில பொருத்தனைகளை பண்ணி ரட்சிப்ப கர்த்தருடையது என்று சொல்லி உணர ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கர்த்தர் அந்த இக்கட்டிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்து மீனுக்கு கட்டளையிடுகிறார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது தேவன் சொன்ன பிரகாரம் செய்யாம, பொருத்தனை பண்ணாம, சொன்னதை செய்யாம இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு? ஒருவனை கொண்டாது 300 பேர் போதுங்க அந்த தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு. 3 லட்சம் பேர் எல்லாம் வேண்டாம். கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கக்கூடிய ஒரு 300 பேர் போதும். கொஞ்சம் பேர் போதும், ரொம்ப பேர் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற. ஏன்னா ரட்சிக்கிறவர் கர்த்தர். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 3:1 கூட வாசிக்கலாமே. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய், நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்கிறார். அல்லேலூயா. நாமும் கர்த்தர் சொல்லிருக்காரு, எங்க போய் ஊழியம் பண்ணு, எங்க போய் ஆண்டவர் அறிவிக்கணும்னு சொல்லி உணர்த்துறாரோ அந்த இடத்துல போய் தைரியமாய் அந்த வார்த்தையை சொல்லும் போது, நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். முதல்ல சொல்லும் போது கேட்கல. 2வது ஆண்டவர் தரிசனமாய் சொல்றாரு, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய், நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். அல்லேலூயா. நம்மை பார்த்தே கர்த்தர் சொல்றாரு, நமக்கு கர்த்தர் எங்க உணர்த்தி இருக்கிறாரோ, எங்க சொல்றாரோ அந்த இடத்துல போய் இயேசுவை குறித்து சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த மனம் திரும்புதல் தேவ கரத்தில். ஒருத்தன் சொன்னா போதும். நேற்று தான் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, நீங்க சொன்னீங்க வீட்டில் நான் வீட்டுக்கு போகும்போது அவர் சொல்லியிருந்தேன், நீங்க வந்து ஊழியம் பண்ண ஆரம்பிக்கணும், நான் தெரிஞ்ச நபர்கள்ட்ட இயேசுவை பத்தி சொல்லி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போக சொல்ல ஆரம்பித்தோம். அப்படியே கூட வேலை செய்ய ஒருத்தர் வந்து அவர் சோமனூர்லேருந்து வந்துட்டு இருக்கிறாரு, அவர்கிட்ட நான் சொன்னேன். அப்போ சொன்னதுக்கப்புறம் அவர் நீங்கள் பைபிள் படிங்க, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் அவர் வாசிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வந்து டெய்லி இப்போ வந்து என்கிட்ட வந்து சொல்கிறார், நான் இந்த அதிகாரத்தை படித்தேன், ரொம்ப நல்லா இருக்கு, நீங்களும் வாசிச்சு பாருங்க, என்கிட்ட சொல்கிறாரு, எனக்கே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் நேற்று சொன்னார். அப்போ இன்னைக்கு நீதிமொழிகள் படித்தேன், இந்த அதிகாரத்தை படித்தேன், இவ்வளோ அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்காரா, இவ்வளோ ஆண்டவர் இப்படியெல்லாம் பேசுவாரா, இப்படியெல்லாம் சொல்லுவாரா. அவர் சொன்னாராம், நீங்கள் கர்த்தரோட பேசுறது போல கர்த்தரோட கூட பேசணும்னா பைபிள் படித்தா மட்டும்தான் நடக்கும், அதனால் நீங்கள் டெய்லி பைபிள் படிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லி சொன்னேன். அவர் இப்போ பைபிள் படிச்சுட்டு வந்து எனக்கு காலையில் கூப்பிடுவார். பைபிள் படித்து முடிச்சதுமே எங்க கூட ஆண்டவர் பேசினாருன்னு சொல்லி கூப்பிட்டாரு. இன்னைக்கு இதை படித்தேன், இதை நீங்களும் படிச்சு பாருங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்து அழகா அது, ஐயோ இவ்வளவு நல்ல பைபிளை நான் இத்தனை நாள் படிக்காம விட்டுட்டேன், இவ்வளோ லேட் ஆகிட்டுனேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த ஆவி உற்சாகத்தோட அந்த ஃபீல் பண்ணி பேசுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு நேற்று ஒருத்தர் அவர் பேசும்போது சொன்னார். அதான் சொல்றேன், வேதம் என்று சொன்னா அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், கர்த்தர் வந்து கிரியை செய்யறதுக்கு ரெடியாக இருக்காரு, சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுதான் உங்களை பயன்படுத்துறாரு. அதான் தான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் பார்க்குற நபர்கிட்ட, நீங்கள் பேசக்கூடிய நபர்கிட்ட இயேசுவை பற்றி அறிவிச்சு பைபிள் படிங்கன்னு சொல்லி ஒரு நபர் தான் வேணும், அதை தான் சொல்றதுக்கு நான் சொன்னேன். நீங்கள் செய்தீங்க, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்போ கீழ்ப்படியக்கூடிய ஒரு நபர் வேணுமே தவிர நம்மை கொண்டு அல்ல செய்யணுது. நம்ம மூலமாக ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு தேவனா வந்து நேரடியாக சொல்ல முடியாது. அந்த வார்த்தையை
ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, அவருக்கு பதிலா நம்ம போய் நின்னா அவர் சொல்ல வேண்டிய வார்த்தையை நமக்குள்ள போடுவாரு. நம்ம சொல்ல வேண்டிய காரியத்தை செய்துட்டா, அந்த சொல்லிட்டா கர்த்தர் அந்த மனுஷனை ஏவ தொடங்கிடுவாரு, அவர் கிரியை செய்ய தொடங்கிடுவாரு, அவனை மாற்ற ஆரம்பிச்சிருவாரு. அதற்கு ஒரு நபர் தேவை. அதுக்கு தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஆமா உண்மையாகவே நானும் லேட் பண்ணிட்டேன், இனிமேல் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு நான் தீவிரப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நேற்று பேசும்போது ஒருத்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு நபரை தான் கர்த்தர், நம்மளை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம இல்லாம அவர் செய்ய முடியாதுங்கிறதுக்காகத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று போய் நின்று இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா போதும், அது இயேசுவை தேட ஆரம்பிப்பார்கள். இயேசு உங்க வாழ்க்கையை விடுதலை கொடுப்பார் சொல்ல ஆரம்பிச்சா போதும், கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். இந்த வார்த்தையை யோனா சொல்லாமத்தான் அடுத்த வசனம் வாசிக்கலாம். 3வது வசனம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகான் பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்றான். இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அங்க ஒரே ஒரு வார்த்தை, வேற ஒண்ணும் இல்ல. இன்னும் 40 நாள் இருக்குது. இந்த நினிவே அழிக்கப்பட போகுது, இந்த உலகம் அழிய போகுது, இந்த தேசம் ஒண்ணுமில்லாம சுக்குநூறாய் ஒழிய போகுது. நீங்க என்ன பண்ண போனோம்? கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கீழ்ப்படிய வேண்டும், தேவனுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவங்க இயேசு ஒருத்தர் இருக்கிறார், பிதாவாகி தேவன் உங்க மேல் அன்பாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவன் அறிவிக்கிறதுக்காக 3 நாள் பிரயாண தூரத்துல ஒரு நாள் பிரயாணம் பண்ணி அங்கே அறிவிக்க ஆரம்பிக்கிறான். அங்க வரக்கூடிய அழிவை, வரக்கூடிய ஆபத்தை, நீங்க தேவனை தேடாம உணர்வில்லாத ஜனங்களா இருக்கிறீங்க என்று சொல்லி அங்கே அறிவிக்கும்படியாக அந்த வேலையை செய்கிறான். அடுத்த வசனம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து, உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். அங்க பாருங்க, அந்த ஒரு வார்த்தையை, அந்த ஒரு நாள் சொன்ன வார்த்தையை கேட்டு அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் அந்த வேவுடைய வார்த்தையை விசுவாசித்து உபவாசம் செய்து ரட்டுடுத்தி கொண்டு சிறியோர் முதல் பெரியோர் வரை தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். விசுவாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா உண்மையாகவே நம்ம ஒரு மாற்றம் வரப்போகுது, ஒரு அழிவு வரப்போகுது, நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அங்க அந்த ஒரு வார்த்தை, ஒரு நாள் பிரயாண தூரத்திலே அவன் சொன்ன வார்த்தையை அவர் கேட்க, அந்த வார்த்தைக்கு கீழே விசுவாசிக்க கர்த்தர் ஏவினபடினாலே அந்த தேசத்திலே ஒரு பெரிய ஒரு மாற்றம், பெரிய ஒரு எழுப்புதல், பெரிய ஒரு ரட்சிப்பு, பெரிய ஒரு மாற்றம் யோனாவின் மூலமாய், அவன் சொன்ன வார்த்தையின் மூலமாய் தெய்வம் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எங்க அனுப்புறாரோ, என்ன செய்ய சொல்றாரோ, இன்னும் செய்யாம இருக்கிறோமா? இன்னும் அதான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவர் இன்னும் நாங்க செய்யலப்பா, இன்னும் நாங்க அறிவிக்க போகல. சொல்றோம் அறிவிக்கணும் ஆண்டவரை பத்தி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க அறிவிக்கச்சே லேட் பண்ணிட்டே இருக்கிறோம்ப்பா, இன்னும் அறிவிக்காமே இருக்கிறோம். இல்ல சொன்னாங்க, நீங்க போய் அறிவிக்கத்தான் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் கிரியை செய்யும். ஆமென். கர்த்தருடைய அந்த பிரசன்னம், நம்ம ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த வார்த்தை சொல்ல ஒரு நபரை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலும் யோனாவை போலத்தான் நாமளும் என்ன பண்றோம்னா, நம்ம அப்படியே ஓடி யார்கிட்ட போய் சொல்றது, என்ன போய் சொல்றது, அவங்க சொன்னா கோபிச்சுக்குவாங்க, அவங்க சொன்னா வேண்டாம் சொல்லுவாங்க, அவங்க சொன்னா என்ன பண்ணுவாங்க, நம்ம பத்தி இல்லாத சொல்லுவாங்க, என்ன இல்லை. அனுப்பப்பட்டது யாருன்னா ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் யாரோ ஒருத்தர் அனுப்பியிருந்தா பரவாயில்ல, அனுப்பது ஆண்டவர். அந்த வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிஞ்சா போதும், நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பெரிய ஆபத்திலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ளுவோம். நாம் அநேகருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆபத்திலிருந்து விடுவிதலை ஆக்கும்படியாக நம்மை கர்த்தர் முன்குறித்து இருக்கிறார். இன்னும் தயங்காதபடிக்கு, இன்னும் கலங்காதபடிக்கு. அதுக்கு கீழெல்லாம் வாசிச்சு நமக்கு தெரியும், ஆண்டவர் அந்த மனுஷன் மூலமாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நினிவே பட்டணத்தாருக்கு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் அந்த பெரிய மாற்றங்கள் நிமித்தம் எல்லாரும் தேவ சமூகத்திலே, அரசன் முதல் ஆண்டி வர ஆடு மாடுகள் எல்லாம் தேவ சமூகத்தில் என்ன பண்ணிச்சான்? உபவாசத்தோடு, புசியாம குடியாம, பெரிய ஆபத்தை உணர்ந்து அந்த கரெக்டான அந்த சிச்சுவேஷனை ரியலைஸ் பண்ணி ஆண்டு சமூகத்தில் அழுது ஜெபித்து உபவாசித்து ரட்டுடுத்தி கொண்டு ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த தேசத்திற்கு மனதிறங்கினார். அந்த தேசத்திற்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார்.
அந்த தேசத்திலே கர்த்தர் பெரிய கிரியை செய்தார். அது நிமித்தம் அந்த நினிவே பட்டணம் காக்கப்பட்டது. அது நிமித்தம் நினிவே பட்டணம் அழிவிலிருந்து காக்கப்பட்டு தேவன் பக்கமாய் திரும்பினது. அதே போல நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதியிலையும் கர்த்தர் நமக்கு பார்த்து சொல்றாரு, நம்மை கர்த்தர் எதற்காய் அழைத்தாரோ அதை நிறைவேற்றும்படியாய் தீவிரமாய் செயல்பட வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னது? இந்த தேசத்தை சுதந்திரமாய் கொடுப்பேன். இந்த தேசத்துல அவன் கிரியை செய்வதற்கு, இந்த தேசத்துல தேவநாமத்தை மிகைப்படுத்துவதற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அநேகர் ஏற்படுத்தினார், எல்லாரும் ஏமாற்றி விட்டார்கள். உங்களுடைய சொந்த காரியங்கள் நிமித்தம், சொந்த அலுவல்கள் நிமித்தம் போய்விட்டார்கள். ஆனா கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொன்ன வசனத்தின்படியாக உங்களையும் என் மேலும் வைத்திருக்கிற அந்த கடைசி கால எழுப்புதற்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவன் பக்கமாய் திருப்பக்கூடிய உன்னதமான வேலைக்காக உங்களையும் என்னையும் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். அந்த அழைப்பை பெற்ற நாம் இன்னும் செயல்படாம, இன்னும் சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டு, இன்னும் சூழ்நிலைகளை மேல காரணம் காண்பித்து கொண்டு நாம ஒதுங்கி ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நாளாகட்டும், இன்னும் போய் சொன்னா என்ன நினைப்பாங்க, எப்படி போய் சொல்றது, என்ன பண்றது அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறதுனால இன்னும் நம்ம என்ன பண்ண முடியல, போய் செயல்பட முடியதில்லை, சொல்ல முடியதில்லை. இயேசு ஜீவனோடு இருக்கிறாரு, அவர் தான் பரலோகத்துக்கு வழிங்கிறத சொல்ல முடியல. இன்னைக்கு என்ன பண்றோம்? நிறைய சூழ்நிலையில இயேசுவை பத்தி அறிவிக்காம இருக்கிறோம். யாராச்சும் பார்த்தா இயேசுவை பத்தி சொல்றதுக்கு முடியுதா? யாராச்சும் பார்க்கவோ இல்லை அதுக்குன்னவே நம்ம போறோமா இயேசு பற்றி சொல்கிறதுக்கு? எங்கேனாச்சும் சொல்ல முடியுதா? எங்கேயும் சொல்கிறது இல்லை. நம்ம போகிறோம் வர்றோம், என்னதான் கேட்டாலும் சொன்னாலும் ஆண்டு உணர்த்தினாலும் ஆண்டு நான் போய் சொன்னால் கேட்பாங்களா, நான் போய் சொன்னால் கேட்பாங்களா? நம்ம போய் சொல்கிறதுக்கு தான் கத்த அனுப்புகிறாரு. ஏன் நம்ம இன்னும் போகாமல் இருக்கிறோம், இன்னும் செயல்படாமல் இருக்கிறோம்? கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, அதாவது சொல்லிட்டு அவன் கேட்குறானா கேட்கலையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆண்டு சொன்னையான்னு கேட்டான், சொன்னேன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு பதில் இருக்கா? கேட்கல, கேட்காம விட்டாங்க, அது 2 டைம், அதெல்லாம் விட்டுருங்க. நான் போய் ஒருத்தனை போய் சொல்லிட்டு, ஆண்டவரே அவன் கேட்கறான் கேட்கல எனக்கு தெரியாது, நான் போய் சொல்ல போகிறேன். இயேசு பற்றி நான் சொல்லணும், இயேசு தான் வழி, பரலோகத்துக்கு போனோன்னா இயேசு எல்லாம் போக முடியாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு கடமை. சொல்லிட்டோம்னு வச்சுக்கலாம், முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம சொல்லாமல் அவன் சொல்லுவான் என்கிட்ட வந்து சொல்லலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேலே வைக்கிறதுக்கு நம்ம எதுவாக இருக்கிறோமே தவிர, நாம் எல்லா ஆண்டவரை சொல்லிட்டோம்னு சொல்லி சொல்கிறதுக்கு நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. அதனால் இந்த நாளிலே யோனாவை போல் இல்லாதபடிக்கு, யோனா எப்படி மனம் திரும்பினானோ, எவன் சிக்கப்பட்டு ரொம்ப அவமானப்பட்டு ரொம்ப பிரச்சனை மத்தியில் போய் இயேசுவை அறிவிக்க போனான், அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது என்னன்னா, கீழ்ப்படிஞ்சு அந்த வார்த்தையை விசுவாசித்து இயேசுவை அறிவிக்க ஆயத்தமாகும் போது அவன் ஒருவனை கொண்டு அந்த நினிவேயில் இருக்கக்கூடிய அந்த ஜனங்களெல்லாம் கர்த்தர் ரட்சித்தார். அந்த ஒருவனை கொண்டு கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுத்தார். அதே போல நம்மை கொண்டு கர்த்தர் மாற்றும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம்.